வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி பற்றி இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி அப்படிங்கிறது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1936 இருக்குது. ஏன்னா இது வந்து இந்தியாவிலேயே வந்து ஓல்டஸ்ட் வாட்டர் பேர்ட் சாங்சுரி அப்படின்னு அர்த்தம். இது ராம்சர் சைட்டில் வந்து 2022 தான் வச்சாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியிலேருந்து வருது. ஈவன் பார்த்திங்கன்னா யூரோப், சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து கூட இங்கே வரும். ஸோ ரொம்பவே வந்து முக்கியமான இடம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராம்சர் சைட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட் அப்படிங்கிறது எதை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சிலிக்கா லேக், நம்ம நல்லா தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. அது வந்து ஒடிசாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழடோ நேஷ்னல் பார்க்கு, இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நம்ம இந்தியா வந்து எப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1981 தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அஃபிஷியலாக வந்து ராம்சார் சைட்டில் ராம்சார் கன்வென்ஷனில் வந்து நம்ம போனது எப்போ அப்படின்னா February 1, 1982 தான் வந்து இது பண்ணியிருப்போம். அப்போ நம்ம வந்து ரெண்டையுமே ஒரே சமயத்தில் வந்து அந்த சைட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ராம்சார் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆனது எப்போ அப்படின்னா, அது ஆக்சுவலாக வந்து ராம்சார் வந்து ஈரானில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ராம்சார் அந்த கன்வென்ஷன் அங்கே நடந்ததுனால நம்ம ராம்சார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டோம். 1971 தான் வந்து ராம்சார் வந்து கன்வென்ஷன் ஃபார்ம் ஆச்சு. நம்ம இந்தியா வந்து அஃபிஷியலாக போனது எப்போ அப்படின்னா February 1, 1982. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மதுரை மல்லி த ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் டு கெட் GI டேக் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ஒரு GI டேக் வாங்குதுன்னா அது ஃபர்ஸ்ட்டு வந்து மதுரை மல்லி தான். அதோடய ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து ஈவன் நம்ம சங்கம் லிட்ரேச்சரில் கூட இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மதுரை மல்லியை பற்றி. ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா அந்த மதுரை மல்லி எப்போ GI டேக் வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது எங்கெங்கே வளரும் அப்படின்னா மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர் இங்கெல்லாம் வந்து இது வளர்த்துவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச்.